அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி வந்துட்டு சஹருக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதில் மீன் குழம்பு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க, அவங்களோட ஸ்டைலில். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி தயிர் சீக்கிரமே ஊற்றி வச்சுட்டேன். அது கூட வந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான புளி வந்து எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். குழம்புக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். அதுக்காக தேங்காய் சுடுதண்ணி போட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் பால் நல்லா வரும். அதுக்கப்புறம் மீன் தேவையானது வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக உள்ள பீசஸும், அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பீசஸும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மித்த மசாலாஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தராவி முடிச்சுட்டு வந்து தான் அவங்க வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது சில ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10லேருந்து 15 முழு மிளகு, இது 3 சேர்த்து நான் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 2 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான். நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜீரகத்தோடைய வறுபட்ட ஸ்மெல் வந்தது அப்படின்னாலே போதும். நம்ம வந்து அதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜீரகம் போட்ட உடனே கருகிடும். ஸோ இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால அதுக்கிடையில் நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா. இந்த மீன் மசாலா வந்துட்டு இது பாபாஸ் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் கிடைக்கும். இங்கே சென்னையிலையும் வந்து எங்கள் ஏரியாவில் இந்த மசாலா கிடைக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த மசாலா ஆட் பண்ணிக்குவோம். அப்படி சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம தெளித்து பேஸ்ட் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா மீனில் வந்து மசாலா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மீன் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டேயாவது நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்புக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணி கடாயில் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டாங்க. வெங்காயம் வந்துட்டு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தது. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் பீசஸாக கட் பண்ணி எடுத்துடணும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, இது எல்லாத்தையும் ஃபைன் பீசஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு. இப்போது இந்த மசாலாவை நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா புளி கரைசலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபிஷ் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கிளறக்கூடாது. இப்போது மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மீன் குழம்பு முடிஞ்சது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீன் குழம்பு முடிஞ்சிருந்ததுனால அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை மட்டும் இருந்தது. அதை நான் வந்து தனியாக கடாயில் ஆயில் ஆட் பண்ணி
அதில் ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட இன்றைக்கான சஹர் ப்ரிப்ரேஷன் வந்து முடிஞ்சது இருந்தது அல்ஹம்துலில்லாஹ்னு. இது வந்து அடுத்து சஹர் டைம் அப்போது நான் ஜஸ்ட் எடுத்திருந்தேன். சஹர் டைமுக்கு வேறு யார் எந்திரிக்கிறோமோ இல்லையோ எங்கள் வீட்டில் உள்ள குட்டி வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சிரும். ஸோ இவர் தான் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி ஸ்டூலில் டேபிளெல்லாம் போட்டு தட்டி எல்லோரையும் எழுப்பி விடுவார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.